தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜயை கூட்டணியில் சேர்க்க மறுத்தார். விஜயை கூட்டணியில் சேர்க்க மறுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், இவர் கட்சி ஆரம்பித்து 3 முறைதான் வெளியுலகத்துக்கு வந்துள்ளார். மீதி நேரங்களிலெல்லாம் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வர மறுக்கிறார். வீட்டுக்குள்ளே தான் தூங்கிக் கொண்டிருக்கிறார். இவருடைய கட்சியின் கொள்கை என்ன என்று இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் பல கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து பார்த்தார், கடைபிடித்தார், கொள்வார் இல்லை. தற்பொழுது அவர் தனித்து விடப்பட்டுள்ளார். அவருடைய கட்சியுடன் எந்த கட்சி கூட்டணியில் இணைகிறது என்பது தெரியவில்லை. அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அதிமுக 80 தொகுதிகளும் துணை முதலமைச்சர் பதவி தர முன்வந்தும் கூட தமிழக வெற்றி கழகம் அதிமுகவின் குரலுக்கு, கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை. இந்த சூழ்நிலையில் மதுரையில் நடைபெற்ற 2வது மாநில மாநாட்டில் பாஜக கொள்கை எதிரி என்றும் திமுகவை அரசியல் எதிரி என்றும் விஜய் குறிப்பிட்டார். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் அண்ணாமலை அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் நடிகர் விஜயை சேர்ப்பதற்கு வாய்ப்பில்லை என்று கூறி விஜயை கூட்டணியில் சேர்க்க முடியாது என்று தெளிவாக கூறிவிட்டார். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை தங்களுடைய கொள்கை எதிரி என்று தமிழக வெற்றி கழகம் கூறியிருப்பதால் அதிமுக பாஜக கூட்டணியில் நடிகர் விஜயை சேர்க்க வாய்ப்பில்லை, நடிகர் விஜயை சேர்க்க மாட்டோம் என்று கூறியுள்ளார். நடிகர் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி சேர தயார். ஆனால் பாஜக இருந்தால் சேர தயாரா என்பது தெரியவில்லை. தற்பொழுது நடிகர் விஜய் தேர்தல் களத்தில் தனித்து விடப்பட்டுள்ளார். அவர் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் ஒரு சில நாட்களில் தேர்தல் பிரச்சாரத்தை கூட துவங்க உள்ளார். ஆனால் அண்ணாமலை அவர்களோ நடிகர் விஜயை கூட்டணியில் சேர்க்க மாட்டோம் என்று கூறிவிட்டார்.